ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான் ராஜசேகர். அவன் படித்தவன், வேலை பார்த்தவன். ஆனால் ஆன்மீக நூல்கள், வரலாறுகள், வேதங்கள், புராணங்கள் எதையும் படித்ததில்லை. ஆனால் அவனுள் இருந்தது ஒரு ஆழமான உணர்வு. அந்த உணர்வுதான் ஆன்மீகம். ஒரு நாள் நண்பர்கள் அவனைச் சுற்றி அமர்ந்தனர். ஒவ்வொருவரும் வேதம், உபனிஷதம், புராணம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ராஜசேகரிடம் கேட்டார்கள், நீயும் சொல்லு, ஆன்மீக வரலாறு பற்றி உனக்கு என்ன தெரியும்? ராஜசேகர் சிரித்தான். மெதுவாக கூறினான், எனக்கு வரலாறு தெரியாது. ஆனால் ஒரு உண்மை மட்டும் தெரியும். மனிதனின் உள்ளம்தான் மிகப்பெரிய கோவில். அங்கே இருக்கும் சத்தியம்தான் பரமன். அவன் தொடர்ந்தான், நான் தியானம் செய்யும் போது யாரையும் நினைக்கவில்லை. என் மூச்சை மட்டுமே கவனிக்கிறேன். அந்த மூச்சு அமைதியாகும் போது என் உள்ளம் பேச ஆரம்பிக்கிறது. அங்கேதான் நான் கடவுளை காண்கிறேன். அந்த அமைதிதான் ஆன்மீகம். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பண்டிதர் வந்தார். மக்கள் அவரிடம் கேட்டார்கள், சுவாமி, உண்மையான ஆன்மீகன் யார்? நூல்கள் தெரிந்தவனா அல்லது உள்ளம் புரிந்தவனா? பண்டிதர் சிரித்தார். கூறினார், நூல்கள் தெரிந்தவன் ஆன்மீகத்தை விவாதிக்க முடியும். ஆனால் உள்ளம் அறிந்தவன் ஆன்மீகத்தை வாழ முடியும். அந்த வார்த்தைக்கு எல்லோரும் ஒரே பார்வையில் ராஜசேகரை நோக்கினார்கள். முதலில் ராஜசேகர் தலைகுனிந்து ஒரு நொடி சாந்தமாக சிரித்துக்கொள்ள, அடுத்த நொடியில் தலை நிமிர்ந்து கண்களில் ஒளியுடன் சொன்னான், ஆன்மீக வரலாறு அறியாதவன், ஆனால் ஆன்மீகம் அறிந்தவன் நான் தான் அது.